நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிட்னஸ்னா என்ன? உட்காந்து பேசுவோமா? இப்போ ஜிம்முக்கு போய் மசிலையும் ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் ஃபிட்னஸா, இல்லை ரன்னிங் மட்டும் பண்ணால் ஃபிட்னஸா, இல்லை ஏதாவது ஸ்விம்மிங் இந்த மாதிரி கற்றுக்கிட்டா ஃபிட்னஸா, இல்லை மெடிடேஷன் பண்ணால் ஃபிட்னஸா, இல்லை ஏதாச்சும் மார்ஷல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரி கற்றுக்கிட்டா ஃபிட்னஸா? ஃபிட்னஸ்னா என்ன தெரியுமா? தன்னையும் தான் சுற்றி உள்ளவனையும் எவன் ஒருத்தர் தற்காத்து கொள்ள முடியுதோ அதுதான் உண்மையான ஃபிட்னஸ். புரியல? புரிய வைக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருளை தூக்கணும், இல்லை யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை, இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது யாராச்சும் அடிபட்டு கிடக்காங்கன்னா அவங்கள தூக்குற ஸ்ட்ரென்த் நம்மள்ட்ட இருக்கணும். அது ஃபிட்னஸ். இப்போ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு நாய் துரத்துது, அந்த டயத்தில் உங்களுக்கு ஓட தெரிஞ்சிருக்கணும். இல்லை ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு 3 பேர் உங்களை சுற்றி வச்சுட்டாங்க, அந்த இடத்துல இருந்து எப்படி நம்மளால தப்பிச்சு ஓட முடியும்னு பார்க்கறது தான் அது ஃபிட்னஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பையன் கிணத்துல இருந்து தலையில குதிக்கிறான். குதிக்கும் போது அங்கே உள்ள செவுறு அடிபட்டு தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருக்கான். அப்போது எல்லாரும் சொல்றாங்க, காப்பாத்துறா அப்படின்னு சொல்றாங்க. அப்போது ஒருத்த மேல இருந்து சொல்றான், டே எனக்கு நீச்சல் தெரியாதுடா அப்படிங்கிறான். அப்போ அந்த இடத்துல பேசிக் ஃபிட்னஸ் நமக்கு தேவைப்படுது. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அலைஞ்சிட்டு இருப்பீங்க. அந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு மன நிம்மதியை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மெடிடேஷன் உதவி செய்யுது. இப்போ ஒரு இடத்துல நீங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு 5-6 பேர் உங்களை வந்து அட்டாக் பண்ண வராங்க. அப்போது அவங்களை அடிக்க முடியலனாலும் அவங்கள்ட்ட இருந்து டிஃபென்ஸ் ஆகி நம்ம தப்பிச்சு போறதுக்கு உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ், பாக்ஸிங், சிலம்பம், அடிமுறை இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது ஃபிட்னஸ். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ உள்ள காலகட்டம் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. அப்போது நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும்னா இது மாதிரி ஒரு சிலதை கத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு நம்ம சிவபாலன், அவர் பாத்தீங்கன்னா ரன்னிங் போறது மட்டும் தான் தெரியும். ஆனா அவர் வந்து ஜிம்முக்கு போறாப்ல, பாக்ஸிங் கிளாஸ் போயிட்டு இருக்காப்ல. அப்படியே அங்கிட்டு போனீங்கன்னா நம்ம அக்வாமேன் அழைக்கப்படுற நம்ம விஷால் 560, அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. திடீர்னு என்னென்னமோ பறப்பாப்ல, குதிப்பாப்ல, தாவுவாப்ல, அவர் செம்ம ஹைப்ரேட்ரு. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம விக்கி சாரா ப்ரோ, அவர் செம்ம ஹைப்ரேட்ரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தனிக்கு பத்தி சொல்லவே தேவையில்ல. கிறிஸ்தனிக்கு வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருப்பாப்ல, திடீர்னு தொங்கிட்டு இருப்பாப்ல, திடீர்னு பாத்தீங்கன்னா சைக்கிளிங் போயிட்டு இருப்பாப்ல. இப்ப என்னடான்னா டே 1 டே 2ன்னு சொல்லிட்டு தலைமை ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அப்படியே நம்ம ஏரியாவுக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க மிஸ்டர் ஆசானு, சென்லிஃப்ட், சாம்பியக்கு, இந்த மாதிரி ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாத்தையும் வலிச்சு ஒரு நாளைக்கு எடுத்துட்டு வரேன். ஹைப்ரேட்டா இருக்க கத்துக்கோங்க. நன்றி.